எடிமுருசு அவர்கள், அன்பு உறவுகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புவது, இந்த அம்பத்தூர் பாடியிலே நீங்கள் திமுக பொதுக்கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள், காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள், காவி கட்டிய பிஜேபியுடைய பொதுக்கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். இதுபோல ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த உலகத்தில் எவனால் நடத்த முடியாது. அதை நடத்துகிற தெம்பும் திராணியும் உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். தன்மானமிக்க தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிட அயோக்கிய பயன்ல எங்களை அடிமையாக்கி வருகிற சமுதாயத்தை சமூகத்தை அடிமையாக்கிய அயோக்கியர்கள் எல்லாம் சொல்றான். சீமான் தம்பிகள் பேசும்போது மட்டும் அப்படி பேச ஏண்டா கோவம் வராது? உங்களை பார்த்தாலே இந்த ஒளி வாங்கிட்டே வந்துட்டாலே கோவம் எனக்கு கொப்பளிக்குது. அப்படி அநியாயம். சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு முழுவதும் பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை மறுபடியும் பிறந்ததென்று சொல்லும்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி, இப்படி படி 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 படின்னு எங்களுடைய பாட்டன் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள். மதிப்பிற்குரிய பழைய கட்டுமரம் கலைஞர் அவர்கள் குடி குடி குடின்னு எங்களை குடிக்க வச்சு இந்த நாட்டில் கொன்றவர்கள். அதனால எங்க அண்ணன் சீமான் அப்படி பேசுகிறார், சீமான் அப்படி பேசுகிறார், சீமான் இப்படி பேசுகிறார், சீமான் திட்டுகிறார். இருக்கிற கோபத்துக்கு உங்களை வேற மாதிரி சொன்ன அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அந்த அதிகாரம் வருகிற போதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய அதிகாரம் இந்த மண்ணிலே வருகிற போது இந்த மண்ணை எவன் எவன் ஆக்கிரமித்து கொள்ளையடித்தானோ அவன் கணக்கெல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டான். அடங்காத கோபத்தை கட்டி வைத்திருக்கிறோம் நாங்கள். எங்களை பார்த்தா சாதாரண ஆளா இருக்கும். நீங்க பாரு, திமுகவில் பேசுறான்னா 10 சவரன் செயின் போட்டிருப்பான், கையில் குருமாத்து போட்டிருப்பான், ஒரு பாய்ச்சல் 50 லட்ச ரூபா கார் வந்து நிற்கும். எங்கள் தம்பிங்கெல்லாம் பாரு அண்ணாடி காய்ச்சலா. ஒவ்வொருத்தனும் இந்த மண்ணுடைய வாழ்வியலை, இந்த மண்ணுடைய வரலாற்றை, இந்த மண்ணுடைய மேன்மையை பற்றி பேசுகிறான்னா என் அண்ணன் சீமான் கொடுத்த பயிற்சிரா. என் அண்ணன் சாதாரண ஆடல, பேராசிரியனுக்கு பேராசான் என் அண்ணன் சீமான். சீமான் தானுங்கிறான். மண்ணிலே தமிழர் ஆட்சி காமராஜர் பிறகு இருக்கா சொல்லுங்க தம்பி. சொன்னான் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன குலக்கல்வி திட்டம்? முடி வெட்டுறவன் முடிய வெட்டணும், அவன் புள்ள. மாடு மேய்க்கிறவன் மாட்டை மேய்க்கணும், தப்பு அடிக்கிறவன் தப்பு அடிக்கணும், தவுள் அடிக்கிறவன் தவுள் அடிக்கணும். அப்பன் செய்த வேலையை மகன் செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய குள்ளப்பட்டது என்று அழைக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரி அவர்கள் கொண்டு வந்தார்கள். என் பாட்டன் பதவி பிரமாணம் எடுத்து ஏறுறாரு. ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை அழித்த முதல் கையெழுத்து போட்ட ஒரு மாபெரும் தலைவன் எங்கள் தாத்தா காமராஜர் அவர்கள். இதை சொல்ல மாட்டோம்டா, இதை சொல்ல மாட்டோம் நாங்க. இப்ப என்ன சொல்றான்? சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. அயோக்கிய பையல, சீமான் படிக்காம ஆடு மாடு மேய்க்க சொல்லடா. சீமான் படிக்காமல் ஆடு மாடு மேயுங்கள் என்று சொல்லவில்லை. எல்லோரும் பட்டிய படிப்பு படித்து விட்டு ஆட்டு மாட்டெல்லாம் மேய்க்கணுங்கிற. ஏன் 1 கிலோ அரி 1 கிலோ கறி 1000 ரூபாய் வைக்குதுடா. ஞாயிற்றுக்கிழமை நாக்கு தொங்க போட்டு நிற்கிறோம் நாங்கள். திங்க வாங்க முடியல, 1/4 கிலோ கறி வாங்க முடியல. எல்லா வீட்லையும் ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்தது. தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே நிராட்டிய தலைவன் ஐயா காமராஜர் அவர்கள். யார சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற இவனுமோ தள்ளி விட்டாங்கிற. நான் கெட்ட வார்த்தை பேச நினைக்கிறேன். ஏன்னா காமராஜர் நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடியாரு. ஏன்னா அந்த பாயிண்ட்டை கற்றுக்கிட்டு அந்த வார்த்தைலாம் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. திமுகவில் பேசுகிற வெற்றி கொண்டான் புலவர் பாடலரசு, தஞ்சை கூத்தரசன், சிங்கார சடையப்பன், சங்கு சுப்பிரமணியன், மன்னை நாராயணசாமி வெற்றி கொண்டாடலாம்
நான் துவக்க உரை பேச்சாளன். 20 வயசு துவக்க வரை பேச்சாளன். நான் தான் முதலில் நாஞ்சில் சம்பத்து பேசுகிறவன், நான் தான் பேசுவேன். என்ன நம்ம சொல்வேன், கலைஞர் அப்படி மொத்தம் நான் தான் பேசுவேன். அதே வாய் என் அண்ணன் சீமான் இன்னைக்கு பிறக்கலன்னா கலைஞர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, கலைஞர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. என் அண்ணன் பிறந்தான். டேய், இந்த மண்ணை நாசப்படுத்தி நம்மளை எல்லாம் குழி தோண்டி புதைக்க வந்த கள்ளர்கள், திருடர்கள் இன்னும் எங்க அண்ணன் தெரியப்படுத்தினா என் தம்பி எல்லாம் வந்துட்டான். இன்னைக்கு எல்லாம் அறிவாளி. ஒருத்தவங்க கூட பாருங்க, ஒருத்தவங்க கூட இந்த மண்ணில் பாருங்க, முகத்தை பாருங்க, அவனுக்கு பேசுவான் பாரு, இன்னாரும் கட்டிங் போட்டிருப்பான், 3 வடைவா நிற்பான். யாருங்க பேசுறதா அயோக்கியப்ப அங்க நின்று யாரோ ஒருத்தன் பேசுறான், என் டைம் வேற ஆகி போச்சு, மூடிடுவான் அப்படிம்பான். ஆனால் இங்கே காவல்துறை இருக்கிறது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை எங்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த காவல்துறை நேர்மையான அதிகாரிகள் இருப்பீர்கள். எல்லாரும் வாங்க. எங்கள் தம்பிங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கிறாரு. அவர் வாய்களை எல்லாம் மோர்ந்து பாருங்கள். மதுவாடை அடித்து விட்டால் இந்த பாடியிலே தீக்குளித்து சாகலாம். நான் சவாலிட்டு சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லவில்லை. சீமான் தம்பியாக சொல்கிறேன், தேசிய தலைவர் மேலாளருடைய மகனாக சொல்கிறேன். நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம். நேர்மை படைத்தவர்கள், தூய்மை படைத்தவர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்வதற்கு வந்திருக்கிறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. வா, எத்தனை தலைவர்கள் தோன்றினார்கள். காமராஜரை போல ஒரு தலைவர் உண்டா? எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்றால்தான் இந்த நாட்டிலே சாதி ஒழிப்பை ஒழிக்க முடியும். எல்லோரும் பட்டய படிப்பு படிக்க வேண்டும். அப்பதான் உலகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பெரியோர்களோடு நாம் போட்டியிட முடியும் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து 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 மக்களுக்காக உழைத்து தாய்க்கு போட்ட குழாய்களை அகற்றி எல்லா மக்களுக்கும் நீயும் எனக்கு ஒரு மக்கள். உன் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். காமராஜ் தாய்க்கு மட்டும் இப்படி செய்கிறான்னு கேட்டா மக்கள் நாடு கெட்டு போன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவன் எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள். ஒரு தமிழன் இந்த மண்ணினுடைய முதலமைச்சராக ஆனால்தான், என் தம்பி சொன்னான்ல, 4000 TMC தண்ணி மழை பெய்யுது, 150 1500 TMC தண்ணி தான் இந்த மக்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். 2500 TMC தண்ணீர் வருடம் வருடம் கடலில் வீணாக கலக்கிறது. அதை தேக்கி வைத்து இந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் சீமானை போல ஒரு உண்மை தமிழன், ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணிலே முதலமைச்சராக ஆக வேண்டும். அதான் நிலைப்பாடு. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மக்கள் இதெல்லாம் கேட்கணும். சும்மனாஜி நாங்கள் மேலே போகிற எல்லா பயிலுமே வேட்டி கொடுத்தோம், துண்டு கொடுத்தோம், பேனா கொடுத்தோம், நோட்டு கொடுத்தோம், புஸ்தகம் கொடுத்தோம், கோட்டர் கொடுத்தோம், கைபேசி கொடுத்தோம். வர தேர்தலில் பொண்டாட்டி கூட இணையமாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அடிப்பு வரும்பா. எல்லோருக்கும் ஒரு மனைவி இலவசம், வாக்களியுங்கள் அப்படின்னு வரும். ஏன்னா தளம் தாழ்ந்து போச்சு இந்த நாடு. ஏய், உலகத்திலேயே கோட்டர் கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல், வேட்டி துண்டு கொடுக்காமல், மகிழ்ந்து வைத்து கூட்டத்திற்கு ஏற்றி செல்லாமல், எதையுமே என் மக்களுக்கு சொல் கொடுக்காமல் கருத்துகளை மட்டும் என் மக்களிடத்திலே அள்ளி வைத்து 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு தாண்டா அப்படிப்பட்ட வரலாறு இருக்கு. எங்களுக்கு எங்க பாரு, ஒரு நேரத்தில் எங்க அண்ணன் சீமான் பேசுனா இவனும் பிதுக்க ஒருத்த ஒருத்தன் பிதுக்குவான், ஒருத்தன் முக்குவான், ஒருத்தன் முணுகுவான், ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் உடியாருவான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இன்றைக்கு தமிழ் எங்க ஐயா யாரு, SRM காலேஜினுடைய கல்லூரியினுடைய முதல்வர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு பேர் சொல்லுங்க.
SRM கல்லூரிய முதலாளி யாரு? பச்சைமுத்து ஐயா. அவர் சொல்றாரு, நான் காலையில் எழுந்து உலகத்தில் எல்லா மாணவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஒரு மகத்தான சேவையை செய்கிற ஐயா சொல்றாங்க, நான் காலையில் எழுந்தவுடன் முதலில் பார்ப்பது சீமான் என்ன பேசியிருக்கிறார் என்பதைத்தான் நான் முதலில் பார்க்கிறேன் என்று பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இந்த மண்ணில் காலில் விடிஞ்சோன்னு எல்லா பையனும் பார்க்குறான் சீமா என்ன பேசுறாருன்னு நீங்க யோசனை பண்ணிக்கணும். எங்கேயாவது ஆடு மாடுக்கு உலக வரலாற்றில் மாநாடு நடத்திய தலைவன் பார்த்துருந்தாடா? யாராவது உண்டா? கீப்புக்கு போய் பட்டு போட எடுத்து கொடுப்பான். அயோக்கிய பயிலுவ போய் வைர நெக்லஸ் எடுத்து கொடுப்பான். ஆனால் 5000 மாடுகளை 3000 ஆடுகளை முன்னிறுத்தி அந்த மாட்டினுடைய வாழ்வுரிமையை, கால்நடையுடைய வாழ்வுரிமையை பற்றி பேசி இந்த உலகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவன் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த மண் எப்படா வாழை வடக்கினும் வான்கமுகு தெற்கினும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடபாயும் கட்டு கடங்கானும் கதிரொழுக்கு நெல்கானும் அறுத்தால் அறுத்து வர மறுத்தால் பயிரான் அறுத்தாலின் கீழே ஐங்குலதோன் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடிக்கும் அழகான சென்னல் என்று பாடினான். இன்னைக்கு நிலைமை என்ன சொல்லுங்க? நிலைமை என்ன? விவசாயமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஏரியை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் 39,000 ஏரி குளங்கள் இருந்ததாக வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறது. 39,000 ஏரி குளம். கிட்டத்தட்ட நிறைய ஆறு, காவேரி ஆறு, தென்பண்ணை ஆறு, பாலாறு, குசஸ்தலை ஆறு, அடையாறு போய் பாருங்களேன். ஒரு காலத்தில் அடையாறில் நம்முடைய தம்பிகள் குளித்தார்கள், அந்த தண்ணியை குளித்தார்கள், அதிலே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு போய் பாரு, எல்லாம் கூவமாக்கிட்டான், ஒரே நாற்றம் தாங்க முடியல. வெளில இருந்து வர்றவன் நல்ல தூக்கத்தில் வந்தாலும், அயர்ந்த தூக்கத்தில் வந்தா கூட தாம்பரம் வந்துட்டானா முடிச்சுப்பான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? சென்னை வந்துருச்சு, அந்த கெட்ட வாழை அடிச்சு ஏஞ்சிருவான். அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் இவனுங்க. இவனுக்கெல்லாம் ஒரு, அதாவது அவன் கொண்டாடணும் பாரு, அதாவது முப்பெரும் விழா, இம்பெரும் விழா, அவருக்கு விழா, இவருக்கு விழா. இந்த மண்ணில் பிறந்த எவனுக்குமே அவன் விழா கொண்டாடல. நேற்று கொண்டாடுற எங்க அண்ணன் யாராருக்கு தெரியுமா? அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கும், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும், MC ராஜா அவர்களுக்கும் எவனை நீங்க குழி தோண்டி புதைத்தீர்களோ அவர்களை எல்லாம் தோண்டி இவர்கள்தான் எங்கள் முன்னோர்கள், எங்களுடைய விடியலுக்கு பாடுபட்டவர்கள், எங்களுக்காக உழைத்தவர்கள், எங்கள் அடிமை தனத்தை உடைத்தெறிந்து இந்த மண்ணிற்கு அதாவது உழைத்தவர்கள்னு ஊருக்கு ஊர். யாரும் கேள்விப்பட்டீங்களா? இவனை கொண்டாடுறது 3 பேர் தான். யாராவது சொல்லுங்க? ஒருத்தர் இருக்காரு, ஈவே ராமசாமி. சொன்னா கோவப்படுறான்டா. ராமசாமி சொன்னா இவனுக்கு படுற கோபம் அடாடாடாடா, இந்த மாதிரி கோபமே கிடையாது. அவரு ஒருத்தர் அண்ணாத்தோர் ஐயா பாவம், அவரை பற்றி பேச வேணாம். அவருக்கு கேன்சர் வந்து ஐயா போயிட்டாங்க, ஐயா பற்றி பேச வேணாம். இந்த பழைய கட்டுமரம், தமிழர்களே என்னை கடையில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன், நீங்கள் எல்லாம் பயணம் செய்யலாம். யாரு? கடற்கரை ஓரத்தில் மல்லாந்து படுத்து கிடக்க அந்த கட்டுமரம். எங்கப்பன், உங்கப்பன், அவப்பன் எல்லாம் அந்த கட்டுமரத்தில் ஏறினான். நம்ம அப்பெல்லாம் கொண்டு போய் கன்னியாகுமரி கடலில் கவுத்து விட்டு எங்கே கனிமொழி, எங்கே ஸ்டாலின், எங்கே அழகிரி, அவன் குடும்பத்தை மட்டும் ஏற்றி கொண்டு கோபாலபுரத்தை இறக்கி இன்னைக்கு பெரிய ஆசியாவிலேயே முதல் பணக்காரர் அவர். நான் ஒன்று பதிவு பண்ணுவேன், எல்லாம் அந்த டிடிஆர் தான் பாரு. அவனை அயோக்கிய பயில பிடிச்சி கட்டி போடணும். செத்துருப்பானாரா? எல்லாரும் சொல்றான்டா. கலைஞர் திருட்டு ஏறி வந்தாரு. ட்ரெயின் இல்லை, தொடர்வண்டி. அது நல்ல தொடர்வண்டி, இந்திய நாட்டினுடைய உருவாக்கப்பட்ட தொடர்வண்டி. அது நல்ல தூய்மையான தொடர்வண்டி தான். ஏறி வந்த கலைஞர் இருக்கார் பத்தியா, அவரு தான் திருடர். இந்த டிடிஆர் ஒழுங்கா இருந்தான்னா கலைஞருங்கிற சகாத்தமே இந்த மண்ணில் ஒழிக்கப்பட்டிருக்கும். நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும்
எங்க ஐயா ரெட்டமலை சீனிவாசன், அவர் ராவ் பகதூர் திவார் பகதூர்னு அவருக்கு வந்து வெள்ளைக்காரன் பட்டம் கொடுத்தான். ஏன்னா அவருடைய அறிவு புலமையை சட்ட அதாவது சட்ட வல்லமையை கண்டு வெள்ளைக்காரர்கள் இந்த மண்ணை 400 ஆண்டு காலம் ஆண்ட வெள்ளைக்காரர்கள் எங்கள் தாத்தாக்களுக்கு பட்டத்து மேல பட்டம் கொடுத்தான். இவெல்லாம் அறிவில் சிறந்தவன்டா, இவெல்லாம் இந்த மண்ணினுடைய சிற்பிகள்னு கொடுத்தா. இந்த சுப்பிலாம் வந்து என் பாட்டெல்லாம் மறைச்சு விட்டு எப்படி பாடம். எங்க ஆத்தா முப்பாட்டின் வேலுநாச்சியரை பத்தி படிக்க பாடமே கிடையாது. இப்ப எங்க அண்ணன் சீமான் பேசுறான், யாரா வேலுநாச்சியர் பேசுறோம். அப்போ ஜான்சி ராணி லட்சுமி பாய் படிக்க சொல்லுவான். பாட புத்தகம் நான் படிச்ச பாட புத்தகம் சுபாஷ் சந்திர போஸ் தில்லையாடி வள்ளியம்மை படிக்க சொல்ல மாட்டான். இவன் ஆமா ஆப்பிரிக்காவிலே மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் சென்ற போது அந்த மக்களுடைய கருப்பின மக்களுடைய சுதந்திரத்திற்கு போராடியவள் என்னுடைய பாட்டி தில்லையாடி வள்ளியம்மை. அவனை பார்த்து படிச்சிருக்கீங்களா? தெரியாது உங்களுக்கு. பாடம் இருந்தா படிக்கிறதுக்கு. எங்க அண்ணன் வந்த பிறகு சொல்றான், டேய் நம்ம பாட்டியெல்லாம் மறைச்சிட்டானுங்கடா. தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோணு, ஐயா சுந்தரலிங்கனாரு, இவெல்லாம் கேட்கறான். இவங்கள யாருங்க? ஏங்க எங்க பக்கத்துல ஒருத்தக்கார உங்க சீமா அண்ணன் இதெல்லாம் பேசுறாரு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கறான். எங்க தாத்தன்களை எல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பாடுபட்டவர்கள், எங்களுடைய வளர்ச்சிக்காக உழைத்தவர்களை எல்லாம் மண்மூடி புதைத்து விட்டு எங்களுடைய முன்னோர்களுடைய தாத்தல்களுடைய பாட்டல்களுடைய பூட்டல்களுடைய வரலாறு எங்களுக்கு தியாக உணர்வு எங்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக புது புதாலா புகுத்துறான். பகத்சிங், நெப்போலியன், ஏங்கல்ஸ், இவங்கெல்லாம் படிச்சுக்கிறோம்பா. அவங்க வரலாறு தெரிஞ்சிருக்கிறோம். லெனின், மார்டின், அரிஸ்டாட்டில், இவங்களை இங்க உள்ளவங்க கிடையாது. இவங்களை விட முன்ன அறிவில் சிறந்தவர்கள், இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைத்தவர்கள் நம்முடைய பாட்டன்கள். திருவிக்கா நம்முடைய பாட்டன் பாரதிதாசன் அவர்கள் பாடுறாரு. கடியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். பாரு, நீலமணி சுடர் வானமங்கே நிறைய குளிர்வின் நிலாவா, காலை பருதியின் உதயமங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியா, மாலை சுடரில் முழுகும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி, மேலனை எழுதும் கவிஞர் தமிழ் இந்த எழுத்தரமோ அப்படின்னு பாடுறார். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்ட நல்லமது கனியை பிழிந்திட்ட சாறு கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. நனி உண்டு காத தமிழ் நாட்டவர் யாவருக்குமே தமிழ் மீது தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்படி மேலே அப்படின்னு பாடுறார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நெருங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறள் மாம்புகளே இன்னரும் பாப்பத்தே எந்தொகையை நற்கடுக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே நீ என் பாட்டம் பாடுறான். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாய், வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாண்டிடும் நிலையில் உன்னை மறப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன் நாய், தோன்றுதல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயின் நைந்துவோம் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்தைய மனிதர்கள் அறிவுமில்லாது மொய்த்தனல் மனிதரா புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே மொழியே வாழினு பாடுறான். அதோடு நிறுத்தலைங்க, அதோடு நிறுத்தல. ஒளிக்கடலில் முதலாக உதித்து வந்து பேரலையே கடற்கடலை நாவினா கடைய வந்து செவிய புதி பிறந்த நாள் தெரியாத பேரலையே பிறமொழிகள் இறந்த நாள் காணனிடம் இளமை பெற்று வந்தவளே, நயந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே, உன்னை போல் உயர்மையோடு இருப்பவள் வள்ளினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவனே, முதிர் வயதாக இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாயிருப்பவளே, பூவை போல் சிரிப்பவளே, உயர்மொழினி தனிமொழினி உன்னதமாய் உயிர்மொழினி
தனிமொழி செம்மொழி உயர்வை தருபவள் நீ, வயதாலும் தித்திக்கு மதுரமே, காலக்கை கொய்தாலும் மறுவடத்தில் குறையாத பூமணமே, நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே, உன்னை நான் உச்சரிக்கும் போதினிலே ஊறுகின்ற வாயதன் எச்சிலும் தேனாகும், இதழ்களும் பூவாகும், 30 ஒளிகளுக்குள் முழு உலகை அடப்பவளே, ஒப்பதே இல்லாத உயர்குரலை பெற்றவளே, வளம் சுழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே, நலம் செழித்து ஓங்குகின்ற நாணயமே, எம்மொழிக்கு மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே, தேவாரம் தொடுத்தவளே, திருவாசக தேனே, நாவார ஆழ்வாரின் நயங்களிலே ஆழ்ந்தவளே, இயேசு மதத்தால் ஈந்ததொரு கொள்கையுடன் ஏசா மதத்தை எம் தமிழுக்கு அளித்தவளே, மக்கா மதினாவின் மக்காத கொள்கையில் நிக்கா முடித்தவளே, நேய வளர்த்தவளே, உன்னாலே பிறந்தோம், உன்னாலே வளர்ந்தோம், உன்னாலே வாழ்கிறோம் என்று பாடுகிறார். இந்த தமிழ இந்த அயோக்கிய பயில்வோ அழிச்சில்லான்னு கங்கணம் கட்டி அலைகிறான். அதுல இந்த காவி சாயம் பூச்சு அயோக்கிய பயிலவோ வேற. டேய், தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மொழி எங்கள் அன்னை தமிழ் மொழி. எத்தனையோ பேர் படையெடுத்தான்டா, முகலாய பேரரசு எடுத்தான், பிரிட்டிஷ்காரன் எடுத்தான், எல்லாம் எடுத்தான். ஆனால் இன்னைக்கும் அந்த வலிமை குறையாமல், மேன்மை குறையாமல், அந்த புது வாசத்தோடு இருக்கிற ஒரே மொழி என் அன்னை தமிழ் மொழி என்பதிலே நான் இருமாப்பு கொள்கிறேன். அதுக்காக தான் உங்களை கேட்கிறாங்க, வெறுமைத்தோட ஊரா போய் ஒரு தடவை நாம் தமிழ் கட்சி வாக்களிங்க. வாக்களித்தால் தமிழ் வாழும், தமிழ் அன்னை வாழ்வாள், தமிழ் மக்கள் வாழும். விவசாயிக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்க. என் தம்பி பாருங்க, வேட்பாளர் ஆதித்தன், வரலாற்று ஆய்வாளர். என்ன என் தம்பி யாரு? வரலாற்று ஆய்வாளர். அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் கொண்டு வந்து நிப்பாட்ட அழகா இருப்பான். இந்த திமுக அண்ணா திமுக நின்று பாரு, அங்கேயே வரும்போதே ஒரு கோட்டை போட்டுட்டு நாங்கள் கொடுக்கிறேன் அப்படியே பேசுறாங்க. அந்த 1000 ரூபாயை கடக்க வைத்து எதுக்கு எடுத்தாலும் பகலிற்கு 1000 ரூபா, அப்புறம் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபா, அப்புறம் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா, 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி இந்த மண்ணினுடைய வாழ்வாரத்தை அழித்தவர்களுக்கு வாக்கு போடாம 2026 நேரம் இல்லை, பின்னி பெடலடித்து கிழிச்சு தொங்க விட்டுருவோம். ஒரு பய கூட பேச முடியாதுங்க. திமுக நாளைக்கு மேடை போட்டு பேசுறா, நாளைக்கு வா எங்களோடு கருத்தியலோடு மோதிப்பார், நாங்கள் யார் என்பது தெரியும். என் அன்னை தமிழுடைய வரலாற்று தொன்மையை வா வா உன் மொழி எடுத்துருவா, என் மொழி எடுத்துட்டு வர, நாங்க யாருன்னு பார்ப்போம், நீங்க யாரு பார்ப்போம். நாளைக்கு விவாதம் வச்சுக்குமா, நேருக்கு நேர் வாரியா. உங்களுக்கு என்னடா பேச தெரியும்? உங்களுக்கு என்ன பேச தெரியும்? ஒரு ஆளு ஒப்பாட்டி மனைவி கூத்தியா, இதை தவிர உங்கள் அரசியல் பண்பு என்னடா சொல்ல முடியுமா? உங்கள் அரசியல் பண்பு இங்க சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு ஐயா திருவிக்காவை பத்தி பேசுவோம், ஊவே சாமிநாதரை பத்தி பேசுவோம், வாவு சிதம்பரநாதரை பத்தி பேசுவோம், நம்மாழ்வாரை பத்தி பேசுவோம். 1330 திருக்குறளை இந்த மண்ணிலே அழித்துவிட்டு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பேசிய எங்கள் ஐயா வள்ளுவனை ஒரு நாள் முழுவதும் நாங்கள் பேசுவோம். நீ யாரை பத்தி பேசுவ? ஐயா கலைஞரை பத்தி பேசுவ, அவர் அம்மா தயாள அம்மாவை கட்டினதை பத்தி பேசுவ, அம்மா ராஜாத்தி அம்மாவை கட்டினதை பேசுவ, அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பிறந்த அதை கட்டினதை பத்தி பேசுவ. அப்படித்தான் பேச முடியும் ஒன்னால என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி எங்க தம்பிக்கு கொதிப்புல இருக்கான். என்னடா அந்த ஆளு நிப்பாட்டிய மாட்டேங்கிறான்னு சொல்லி என்று தபார் எங்க தம்பி வர்ற தம்பியெல்லாம் பேசுவாங்க என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு கண்ணியமான முறையிலே பாதுகாப்பை நல்கி கொண்டிருக்கிற கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த கூட்டத்திலே வருகை தந்து காத்திருந்து நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகள் என்ன பேசுகிறார்கள், எந்த கருத்தை பேசுகிறார்கள், இவர் பேசுகிறது தமிழ்நாட்டுடைய அரசியலா என்று பார்க்க வந்திருக்கிற
மரியாதைக்குரிய பாடிய அம்பத்தூர் பொதுமக்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிர் அண்ணன் சீமானுடைய உடமை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நாம் தமிழர்.